நடுவர் அவர்களே, கணவன் சோறு போடுறான், மனைவி குடும்பத்தை கூறு போடுறான். இதுதான் உண்மை. ஏன்னா குடும்பத்தை கூறு போடுறது மனைவிக்கு கைவந்த கலை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு உண்மை கதை கூட இது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் இருக்கிறாங்க அண்ணன் தம்பி ஒரு குடும்பத்துல சின்ன வயசுல இருந்தே நல்ல பழக்கம். பாசம்னா பாசம், அப்படி ஒரு பாசமா இருப்பானுவன். எங்க போனாலும் ஒன்னதான் போவானுவன், ஒன்னதான் தூக்குவானுவன், ஒன்னதான் விளையாடுவானுவன். அப்படி ஒரு ஒற்றுமை. அந்த போன வருஷம் அந்த பசங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாங்க. சரி, பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்ம இந்த சாயந்தரம் வந்தாச்சு, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் எட்டு போயிருந்தேன். நடுவர்களே, கதையை கேளுங்க. கதையை கேளுங்க. அண்ணங்காரன் மேல தெருவுல, தம்பிக்காரன் கீழே தெருவுல, அவங்க தாய் தோப்பேன் நடு தெருவுல. நடுவர்கள் இப்படிதான் இந்த கல்யாணம் முடிஞ்ச வந்த மனைவிமார்கள் இப்படியே ஒரு குடும்பத்தை நடு தெருவுல வந்து விடணும். இதுல வேற இவங்க பட்டு புடவைலாம் கட்டிக்கிட்டு மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு மனைவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது வேற வந்திருக்காங்க. ஆமா, இதுல வேற சேமிக்கிறாங்களாம். எதுல போட்டு? கடுகு டப்பால போட்டு சேமிக்கிறாங்களாம், அடுப்பங்கரையில வச்சு சேமிக்கிறாங்களாம், அரிசி டப்பாவில போட்டு சேமிக்கிறாங்களாம். இது யாரு சொல்லிட்டு போனது? இவங்க நம்ம சிங்கப்பன் நடுவர்களே. இவங்க சேமிப்பு பணத்தெல்லாம் வச்சு என்ன பண்றாங்க தெரியுமா? கண்ணாங்கடையில மேக்கப் பொருள் வாங்குறதுக்கும் அக்கா மகா தங்கச்சி மகாலுக்கு ஜவுளி வாங்குறதுக்குன்னா இவங்க சேமிப்பே முதல்ல கரெக்டா இருக்குது. இதை வச்சு இவங்க என்ன பிள்ளைங்களை கலெக்டருக்கு படிக்க வச்சிட போறாங்களா, இல்லைன்னா டாக்டர் ஆக்கிட போறாங்களா, இல்லைன்னா ஒரு வீடதான் கட்டி முடிச்சிட போறாங்களா இந்த சேமிப்பை வச்சு? டாக்டர் ஆக்குறதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? 1.5 கோடி ரூபாய் ஆகும். இப்போ உள்ள நிலவில ஒரு வீடை கட்டுறதுக்கு குறைஞ்சபட்சம் 30 லட்சம் ரூபாய் ஆகும். இதெல்லாம் உங்களால முடியுமா? அந்த சேமிப்பை வச்சு நீங்க பண்ணி காட்டிட முடியுமா? ஆண்மகன் தான் அதற்காக உள்ள வழிகளை செய்து, கணவன்மார்கள் தான் கடனை வாங்கி பேங்க்ல லோனை போட்டு இஎம்ஐ கட்ட முடியாம லோனோனி அலைஞ்சி அதுக்கு எவ்வளவோ கஷ்டங்களை பட்டு இந்த குடும்பத்தை முன்னேற்றி செல்பவன் கணவன் தான். சேமிக்கிறான். இப்படிதான் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் தாராவில மும்பையில போன் வருது, ஃப்ரெண்ட்கிட்ட இருந்து வந்துருங்க அப்படின்ட்டு. நான் என் ஒய்ஃப்ட போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, முக்கியமான ஃபங்க்ஷன், போயிட்டு வந்துடணும். ஆனால் நம்ம மொய் போன ஒரு 500 ரூபா போக 200 ரூபா பாக்கெட் மணி இருக்குது. அதை வச்சு பஸ்லேயும் ட்ரெயின்லையுமா போயிட்டு வந்துடும் அப்படின்ட்டு என் ஒய்ஃபை கூப்பிட்டா, இன்னைக்கு நீ ஓலா பிடிச்சாதான் ஃபங்க்ஷன், இல்லைன்னா உனக்கு இன்னைக்கு டென்ஷன் தான். அதுக்குள்ள ஃப்ரெண்டுக்கு போன போட்டு ஒரு 1000 ரூபா கடனை வாங்கி அதான் என் அக்கௌண்ட்ல போட்டு அதை எடுக்க நான் ஏடிஎம் தூக்கி ஏடிஎம் கார்டில் போட்டு ஏடிஎம் மிஷின்ல போட்டு இப்படியே லாஸ்ட்ல ஏன் அந்த பட்ஜெட்ல அந்த மாசத்துல 1000 ரூபாய் எனக்கு துண்டு. இப்படி எங்க போடு வைக்கிறதே இந்த மனைவிமாருங்க தான். இவங்க சேமிப்புக்கு உதவுறாங்களாம். அதான் இதுல வேற பட்டுப்படவே பார்த்து எடுத்தாங்க. அந்த அக்கா சொல்றாங்க 600 ரூபா போட்டிருக்க பட்டு புடவை தான் பார்த்து எடுக்கிறாங்களாம். போன உடனே நம்ம கணவர் நிலைமை அரைஞ்சி வெறும் 600 ரூபாய்க்கு தான் இவங்க ஜவுளி எடுப்பாங்களாம். என்னமா கதை அளக்குறீங்க? 7 கட்டி வச்சிருக்காங்க. நாங்க தான் துணி எடுக்க போனோம், தம்பிக்கு கல்யாணம் வருது, 26ஆம் தேதி கல்யாணம் வச்சிருக்கு, ஜவுளி எடுக்க போவோம் அப்படின்னு குடும்பத்தோட பெய்யாச்சு அசபவுக்கு. அங்க வச்சு என் வீட்டுக்காரி கேட்கா தம்பிட்ட, அம்மா உன் வருங்கால மனைவிக்கு எவ்வளவு பட்ஜெட்ல பட்டு புடவை? உடனே இவன் சொல்றான், ஒரு 15,000 இருந்து 20,000 வரைக்கும் பட்ஜெட் போடுறோம். உடனே அதுக்கு இவா, எனக்கும் அதே பட்ஜெட்ல வாங்கினாதான் துணி, இல்லைன்னா நீ பேரு தனி நீட்டா. இப்படிலாம் இந்த சிக்கல்களை, குடும்பத்தில் சிக்கல்களையும் சிதறல்களையும் உண்டாக்குவது மனைவிமார்கள் மட்டும்தான். அது கணவன் கண்டும் காணாமல் போனால் மட்டுமே அந்த குடும்பம் முன்னேற்ற பாதையில் நடக்கும். இது எங்க குடும்பத்தில் மட்டுமில்ல, இந்தியாவில் 99% குடும்பத்தில் இந்த மனைவிமார்கள் இந்த குழப்பத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, கணவன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? கண் பிளஸ் அவன் கணவன்.
ஒரு குடும்பத்தை கண்ணாகவும் அவன் பிள்ளைகளை பெருமைப்படுத்துவது, வளர்த்து எடுத்து அவனை பெரிய நிலைமைக்கு கொண்டு வருவது கணவன் தான். அவன் சிறு வயதில் இருந்தே அவனுக்கு நீ ஒரு நல்ல துணி வாங்கிக்க மாட்டான், ஒரு நல்ல செருப்பு வாங்கிக்க மாட்டான், எங்க போனாலும் நடந்தேதான் வருவான், நடந்ததே போவான். அப்படி கஷ்டப்பட்டு அது வாலிப வயதில் பிழைப்பு தேடி சென்னைக்கோ மும்பைக்கோ கோவைக்கோ போய் கஷ்டப்பட்டு வெயில் நீ பாராம, மழை நீ பாராம, குப்பை நீ பாராம அந்த காசு பணத்தை எல்லாம் சேர்த்து எடுத்து அந்த குடும்பத்துக்கு அனுப்பி வைத்து அந்த குடும்பத்தை முன்னேற்றத்தை பார்த்து இந்த ஊர் மக்களே மூக்கு மேல விரல வைக்கக்கூடிய அளவுக்கு, ஊர் மக்கள் அன்னார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த குடும்பத்தை உயர்த்தி நிற்பவன் கணவன்மார்கள் மட்டும்தான். இன்னும் சில நண்பர்கள் இருக்கிறாங்க, வெளிநாட்டுல போய் கஷ்டப்படுறாங்க, வெளிநாட்டுல போய் கட்டட வேலை செய்யறான், ஒரு ஆபீஸ்ல பியூனா இருக்கிறான், ஹோட்டல்ல வேலை பார்க்கறாங்க. சில நண்பர்கள் 150 மாடி 250 மாடி பில்டிங்ல கயிறுல தொங்குறான். எதுக்கு நடுவர் அவர்களே? குடும்ப மகிழ்ச்சிக்கு. மண்ணாங்கட்டி கண்ணாடியை துடைத்து அந்த குடும்ப அவன் வேர்வையை இரத்தமாக மாற்றி அந்த பாசு பணத்தை ஊருக்கு அனுப்பி வைத்தால், நடுவர்களே இந்த வெளிநாட்டுக்காரங்க பொண்டாட்டி ஜவுளி கடைக்கு போனாலே தனி மரியாதை. நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். ஏசி ரூம் தான், டீ காஃபி தான், கூல் ரிங்ஸ் தான். ஏன்னா தேவையில்லாத ஜவுளி வகைகளையும் தேவையில்லாத வீட்டுக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கி வீட்டுல குமிக்கிறது இந்த வெளிநாட்டுக்காரங்க பொண்டாட்டி தான். இப்படி எல்லாம் அந்த மனைவிமார்கள் வீட்டுல சிக்கலைத்தான் உண்டு பண்ணுகிறார்கள். அழகு பத்தி இவங்க சொல்றாங்க. என்ன அழகுக்கு ஏதோ ஒரு ரைம்ஸ் எல்லாம் வேற சொன்னாங்க. சரி அதெல்லாம் சொன்ன இப்ப டைம் ஆயிரும். அதனால நாங்களும் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி காதலுக்கு மரியாதை படத்துல வர்ற இளைய தளபதி விஜய் மாதிரி தான் இருந்தேன்னா, இப்ப பாருங்க இந்த கஜினி படத்துல வர்ற சூர்யா மாதிரி ஆக்கி விட்டுட்டா என் பொண்டாட்டி. நடுவர்களே, கணவன் கல்யாணத்துக்கு முன்னாடி பாக்கெட்ல வச்ச சேமியா அமாயிரி சும்மா கம்பீரமா இருக்கான். அவனை கல்யாணத்துக்கு பின்னாடி பாயசத்துல போட்டு அவிச்சு நச்சு பிச்சு அவனை செதைச்சு சின்னவனை ஆக்கி அப்படி குலைச்சி எடுக்கிற அளவுக்கு இந்த மனைவிமார்கள் சேட்டை ஒவ்வொரு குடும்பத்திலும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இப்ப அந்த வரன் பார்த்துட்டு இருக்க சொல்லி இந்த பொண்ணுங்க போடுற கண்டிஷனை பார்த்தா ஐயோ நடுவர்கள் இந்த கதையை கேட்ட தலை சுத்தி இதுல கீழே விழுந்துருவீங்க. அப்படிலாம் கண்டிஷன். போற இடத்துல இழுத்தரைக்கு அம்மி இருக்க கூடாது, மாப்பிள்ளைக்கு மம்மி இருக்க கூடாது, மாப்பிள்ளை தாடியோட இருக்கும் ஆனா டேடியோட இருக்கவே கூடாது, மாப்பிள்ளைக்கு மாமனார் மாமியார் இருந்தாலும் அவங்களால டென்ஷனே இருக்க கூடாது ஆனா அவங்களோட டென்ஷன் மட்டும் வேணும். அப்படி இப்படி நீங்க போடுற கண்டிஷன். அதுக்கு பிறகு கூட பிறந்தவங்க சகோதரியோ சகோதரோ யாருமே இருக்க கூடாது. எதுக்கு கல்யாணம் உங்களுக்கு? எதுக்கு மையாமா இப்படி பண்றீங்களா? இப்படி எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டிஷனை போட்டா அந்த குடும்ப முன்னேற்றத்துக்காக நீங்க போய் என்னத்தை சாதிச்சிருவீங்க? கொஞ்சம் சொல்லுங்க. ஆகவே ஒரு காலமும் மனைவிமார்கள் இந்த குடும்ப முன்னேற்றத்திற்கு முன்னேறுவதற்கு காரணமாக அமையவே மாட்டார்கள் என்று சொல்லி, கணவன் தான் குடும்பத்தை தூக்கி சுமக்கும் தூணாகவும் கண்காணிக்கும் சேட்டலைட் கேமராவாகவும் இருந்து வருகிறான், இருப்பான், இனிமேலும் இருக்க போவதும் என்று சொல்லி மனைவிமார்கள் சிறிது நேரம் மினுமினுக்கும் மின்மினி பூச்சாகவும் டம்மி பீஸாகவும் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன்.